மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருள்: எண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி. அதுக்கு கிரேவிக்கு நல்லா கழுவி எடுத்து மட்டன் கிரேவி இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பச்சை பட்டாணி வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கறி போட்டு வதக்கணும். இப்போ மட்டன் 1/2 கிலோ வேக வச்சு ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான கரம் மசால் பொடி 2 ஸ்பூனு, வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சக்தி மட்டன் மசாலா ஒரு பேக்கெட் 50 கிராம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்குவோம். 10 விசில் வேக வச்சுருக்கேன் மட்டனை. இப்போ அதுக்கு இன்னொன்று போட வேண்டியது இருக்குது, இது சொல்கிறேங்க. இப்போ கடைசியாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் நல்லா போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது கூட இதை சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வற்றினோன்னு இதை சேர்க்கணும். ஃப்ரெண்ட், இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். மரமுக்கம் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன், சேர்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்துக்கங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. கெட்டியானோன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசத்துக்கு தொட்டுக்கைக்கு கிரேவி செய்யலான்ட்டு செஞ்சுருக்கேன். எப்படி கொதிக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.